ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி நான் அன்றைக்கே சொல்லியிருப்பேன் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்டர்வியூலாம் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சச் எ வண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், மார்வலஸ் அப்படிலாம் சொல்லலாம். எஸ், 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசுகிறதுக்குள்ளே மனுஷனுக்கு நாக்கு தள்ளிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. இட்ஸ் அண்ட் கரெக்ட். ஓகே, நான் வந்து வீட்டிலேருந்து எப்போ கிளம்புனேன்னா 9:30 கிளம்புனேன். அங்கே 10 o'clock ரீச் ஆகிட்டேன். ஸோ 10லேருந்து 12 வரைக்கும் வெயிட் பண்ணேன். அப்போ தான் மேம் வந்தாங்க. ஸோ 12 வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, சும்மா அதை வெளியே பார்த்துருது. ஸோ என்ன பண்ணுறது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது ஒன்று, பட் அங்கே போய் ஃபுல்லாக சொதப்பி அங்கே பேசுகிறது ஒன்றா இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் ஃபேட், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு மேலே தான் இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. ஸோ எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அவங்க இன்டர்வியூ பண்ணிவிட்டு எனக்கு இன்டர்வியூ பண்ணும்போது ஸோ டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க. ஒரு டாபிக் வந்து செமினார் எடுக்க சொன்னாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறது என்னமோ ஒரு ஸ்டோரி தான், பட் அங்கே போய் எல்லாமே ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. ஓகே, வி ஆர் இன்ஃபார்ம் தட் டு கால். ஸோ கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைனா வேறு ஜாப்க்கு ட்ரை பண்ணுவோம். இதிலலாம் ஒன்றும் அவ்வளோ ஒர்ஸ்டானதெல்லாம் இல்லை. ஸோ ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம் இல்லையா. ட்ரை பண்ணாமல் இருக்கிறத விட ட்ரை பண்ணுறத விட பெட்டர் தெரியுமா. ஸோ அதனால் நானும் ட்ரை பண்ணிட்டேன். ஓகே, நல்ல செலக்ட் ஆனால் ஓகே, நல்ல பர்சனை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஓகே, செலக்ட் ஆகலைன்னா ஓகே, அவங்களுக்கு நல்ல பர்சன் தேவையில்லைன்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த ஜாப் வந்து ட்ரை பண்ண வேண்டியது தான். இவ்வளோ தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நான் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூக்கும் போனதே கிடையாது. ஃபஸ்ட் இன்டர்வியூ இஸ் த பெஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எஸ், எனக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூ பெஸ்ட் இன்டர்வியூவாக தான் வச்சுருக்கு. ஓகே, அதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி வரும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியலை. ஓகே, நல்லா தான் வந்துச்சுன்னா எஸ், காட்ஸ் கிரேட். கெட்டதாக வந்தாலும் நெவர் கிவ் அப். ஸோ நோ வரிஸ் டு ட்ரை டு அனதர் ஜாப். ஓகேங்களா, இதுதான் என்னுடைய சஜஷன். ஸோ இதுக்காக வந்து சேடாகவோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஐ வில் ட்ரை த மை பெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனோட ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். ஓகே, இதனால் ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, நம்ம வேஸ்ட் ஆஃப் டைமில் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த டைமில் விட்டுட்டு கொஞ்சம் இங்கிலீஷையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அதனுடைய வேல்யூ எப்படி, என்ன, எந்த மாதிரி கொஷின்ஸ் டைப்லாம் கேட்பாங்க அப்படின்றது. நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து பெருசாகவே கண்டுக்க மாட்டோம். இப்போ தெரியுது அந்த வேஸ்டான டைமில் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணியிருக்கலாம், இல்லை வந்து ஏதாச்சும் பண்ணியிருந்திருந்தா மேபி இந்த இங்கிலீஷ் இன்டர்வியூ வந்து நல்ல பெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்களும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, 100%ல் 80% வந்து இங்கிலீஷ்க்காக கொஞ்சம் வந்து அலாட் பண்ணுங்கள். மீதி 20% ஆச்சும் அட்லீஸ்ட் வேறு அதர் சோஷியல் மீடியாஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் தெரியுது அது என்னுடைய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. நம்ம ஈஸியாக பேசிடுவோம், நம்ம இங்கிலீஷில் நார்மலாக எல்லாருமே பேசிடுவோம். பட் இன்டர்வியூ அப்படின்ட்டு வரும்போது ஒரு நல்ல ப்ரிப்பேர்டோட நாலேஜோட அதை போய் அட்டென்ட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய ஒர்த் என்ன அப்படின்றது புரியுது. ஸோ ஓகே, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இது ஸ்மால் மை மெசேஜ், கீப் இட் ட்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். ஐ எம் வெரி டயர்ட், பார்த்தாலே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.